asexual and sexual reproduction in plants. Okay. Plants பார்த்தோம் அப்படின்னா two types of reproduction occur ஆகும். ஒன்று sexual reproduction occur ஆகும், asexual reproduction occur ஆகும். எப்படி பாசிபிலிட்டிஸ் பிளான்ட்ல போய் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் அப்படின்னா பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் பார்ட்ல மட்டுமே அக்கர் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் ஃப்ளவர்ல பிளான்ட்டோட பாடி பார்ட்ஸ்ல அக்கர் ஆனிச்சு அப்படின்னா இட் இஸ் த ஏசெக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரிப்ரடக்ஷன். அதுக்கு முன்னாடி ரீப்ரடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி யங் ஒன் டெவலப்மெண்ட் இஸ் நோன் அஸ் த ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புதுசா ஒரு நியூ பிளான்ட்டோ ஒரு நியூ ஆர்கானிசம்ஸோ டெவலப் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து two categories, that means two types of reproduction. One is the sexual reproduction, another one is the asexual reproduction அப்படின்னு சொல்லுவோம். First asexual reproduction அப்படின்னா என்ன அப்படின்னா own species without involvement of the gametes. That means ஒரு நம்ம zoologyல படிச்சிருக்கோம் ஒரு ஆர்கானிசம்ஸ் டூவா டிவைட் ஆனது அப்படின்னா அது asexual reproduction அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாட்னில என்ன சொல்றோம் அப்படின்னா without involvement of the gametes. இது பாட்னில பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல வந்து ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லுவோம், மேல வந்து ஆந்த்ரிடியம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா கிரெயின்ஸ் போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மா போலன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகேவா? ஆந்தர் அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகே, சரி. இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஓன் ஸ்பீஷியஸ் என்ன இருக்கோ அதே ப்ராசஸ் மட்டும்தான் அக்கர் ஆகும். இட் இஸ் நோன் அஸ் த ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் எதுலெல்லாம் ப்ரெசென்டா இருக்கும் அப்படின்னா லோயர் பிளான்ட்ஸ், ஃபங்கஸ், அனிமல்ஸ் இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம்னா டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கொனிடியா ஃபார்மேஷன். கொனிடியா அப்படின்னா அஸ்பர்ஜிலஸ், தட் மீன்ஸ் பென்சிலியம், ஈஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொனிடியா ஃபார்மேஷன் வில் பி ஃபார்ம்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பட்டிங், ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. ஹைட்ரால பார்த்தோம் அப்படின்னா பாடி பார்ட்ஸ்லயே குட்டியா பட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் த ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரா இஸ் நதிங் பட் தி ஆல்கே. ஆல்கே எங்கெல்லாம் க்ரோ ஆகும் அப்படின்னா சன்லைட்டும் மாய்ஸ்டும் இருந்துச்சு, அதாவது சன்லைட்டும் வாட்டரும் இருந்தது அப்படின்னாவே ஆல்கே க்ரோ ஆகும். சின்ன குட்டி ஆல்கேவே க்ரோ ஆகும். ஒரு குட்டி ஆல்கே கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா ஓவரால் ஃபுல்லாவே க்ரோ ஆயிரும். ஆல்கே எப்படி க்ரோ ஆகும்? சின்ன பிட்டு. ஓகே, இதுதான் ஆல்கே, இதுதான் ஸ்பைரோகைரா அப்படின்னா இதுல குளோரோபிளாஸ்ட் வந்து இட் இஸ் பிரசன்ட் இந்த ரிப்பன் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட். ஸோ இது நீ எவ்வளோ பீஸா கட் பண்ணி போட்டாலும் குட்டி குட்டி பீஸும் ஒரு பெரிய ஆல்கேவா ஃபார்ம் ஆகும். இட் இஸ் நோன் அஸ் த ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கெமா ஃபார்மேஷன். இட் அக்கர் இந்த மார்ச்சன்டியா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் கெமியூல்ஸ், கப்பு மாதிரி கப்பன் சாஸ் இருக்குல்ல, டீ கப் அந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும் கேமெட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் இஸ் நதிங் பட் தி பாடி பார்ட்ஸ் ஆர் என்டையர் பாடி ஆர் டிஷ்யூ இன்ஜூர்டு டிஷ்யூ இஸ் growth is known as the regeneration அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் எதில் அக்கர் ஆகும் அப்படின்னா பிளானேரியா அப்படிங்கிற வார்ம்ல ரீஜெனரேஷன் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பைனரி ஃபிஷன். Okay, binary fission is nothing but the two parts, அதாவது single organisms two equal alpha divide ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் பைனரி ஃபிஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமீபா நம்ம படிச்சிருக்கோம் ஜுவாலஜில. பாட்னில பார்த்தோம்னா பாக்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் known as the asexual reproduction அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் cloning. Clones are nothing but the மார்பாலஜிக்கல், ஜெனட்டிக்கல் அண்ட் ஐடென்டிக்கல் சிமிலர். அதாவது மார்பாலஜிக்கல் cloning is nothing but the மார்பாலஜிக்கல், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரியாகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக்கல், அவுட்டர் மோஸ்ட் லேயரும் ஜெனட்டிக்கலாகவும் சிமிலரா இருந்தது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி clones. ஐடென்டிக்கல் இட் இஸ் known as the cloning அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் asexual reproduction is otherwise known as the vegetative reproduction அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து two types இருக்கு vegetative reproductionல. one is the natural method, another one is the artificial method அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, natural method அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பட்ஸ் க்ரோ. பேரண்ட் பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூவா ஒரு பட்ஸ் க்ரோ ஆகும். அந்த நியூ பட்ஸ் தான் புதுசா ஒரு பிளான்ட்டே டெவலப் பண்ணிவிடும். அந்த பிளான்ட்ல எந்த பார்ட் வந்து பட்ஸ் ஃபார்மேஷன் அக்கர் ஆகும் அப்படின்னா ரூட், ஸ்டெம், லீஃப் இந்த த்ரீ பார்ட்ஸ்ல எந்த பார்ட்ல வேணாலும் பட் ஃபார்மேஷன் அக்கர் ஆகும். இட் இஸ் known as the நேச்சுரல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் known as the natural vegetative reproduction அப்படின்னு சொல்லுவோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் அப்படின்னாவே என்ன அப்படின்னா வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் தி கேமெட்ஸ், ஒன்லி பாடி பார்ட்ஸ், பிளான்ட்டோட பாடி பார்ட்ஸ்லேயே அக்கரானது அப்படின்னா இட் இஸ் known as the vegetative reproduction. பிளான்ட்டோட பாடி பார்ட்ஸ்லாம் எது அப்படின்னா ரூட்டு, ஸ்டெம், லீஃப் இந்த மூணுலையுமே புதுசாக ஒரு பட் ஃபார்மேஷன் அக்கர் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டை டெவலப் ஆனிச்சு அப்படின்னா இட் இஸ் known as the vegetative propagation அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நேச்சுரல்ல பார்த்தோம் அப்படின்னா ரூட், ஸ்டெம், லீஃப் இது மூணுலையுமே ப்ராசஸ் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆர்டிஃபிஷியல். இதில் இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபர்தரா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்ன 3 டைப்ஸ் அப்படின்னா கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
ஒட்டு செடி அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேவா, ஹைபிரிட் வெரைட்டி அப்படிலாம் சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த 3லயே வந்துடும். இந்த கிராஃப்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தரா 5 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் த பட் கட்டிங், அப்ரோச் கட்டிங், டங் கட்டிங், கிரான் கட்டிங், வெட்ஜ் கட்டிங் அப்படின்னு 5 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அனதர் ஒன் இஸ் த லேயரிங். லேயரிங்ல பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் த ஏர் லேயரிங், அனதர் ஒன் இஸ் த மவுண்ட் லேயரிங் அப்படின்னு 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, it is known as the vegetative reproduction. அதாவது இந்த லெசன் ஃபுல்லா என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஓவராலா ஒரு குட்டி டேப்லெட் காலம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த diaspore and reproductive propagules. Propagules are nothing but the vegetative propagation. That means body parts, leaf, stem, root ல அக்கறானது அப்படின்னா it is known as the vegetative propagation or vegetative propagules அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதுல பார்த்தோம் அப்படின்னா it is the unit of the reproductive structure. ஓகேவா, அதாவது reproductive structureோட basic unit எது அப்படின்னா vegetative propagules அப்படின்னு சொல்லுவோம். It is used for the propagation. That means new planta, அதாவது new baby plantல இருந்து new mature parent planta டெவலப் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரொபக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் மீன் பை வெஜிடேட்டிவ்? Vegetative is nothing but the reproduction can occur only in the plant body parts is known as the vegetative reproduction or vegetative propagation அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபிளார்ல அக்கர் ஆகாம வெறுமனே பிளான்ட்டோட பாடி பார்ட்ஸ்ல மட்டும் அக்கர் ஆனது அப்படின்னா இட் இஸ் known as the asexual reproduction, otherwise known as the vegetative propagation அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ல 3 ப்ராசஸ்ல தான் அக்கர் ஆகும். ஒன் இஸ் த ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். ஃபர்ஸ்ட் ரூட்ல என்னென்னலாம் அக்கர் ஆகும், எந்தெந்த பிளான்ட்ல ரூட்ல வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரூட்ல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த வெஜிடேட்டிவ் அட்வன்டேஜியஸ் பட்ஸ். தட் மீன்ஸ் ரூட்லயும் பட்ஸ் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பட் தான் நியூ பிளான்ட்டா டெவலப் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இன் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் முலாயா அண்ட் டால்பர்ஜியா அண்ட் மிலிங்டோனியா அப்படிங்கிற இந்த 3 பிளான்ட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து அட்வன்டேஜியஸ் பட்ஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ரூட்டோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணி அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான் ரூட்டோட மெயினான ஃபங்க்ஷன். பட் இந்த டைப் ஆஃப் ரூட்ல பார்த்தோம் அப்படின்னா புதுசா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் தி ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸ்டோரேஜ் ஆஃப் தி ஃபுட் மெட்டீரியல்ஸ் நார்மலா ஃபுட் ஸ்டோரேஜ், ஃபுட் சிந்தசிஸ் எந்த ப்ராசஸ்ல எந்த இடத்துல அக்கர் ஆகும் அப்படின்னா பிளான்ட்டோட லீஃப்ல தான் அக்கர் ஆகும். லீஃப்ல தான் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும். கிரீன் கலர் இஸ் நோன் அஸ் த குளோரோஃபில் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும். ஓகேவா, அதுல செக்ரேட் ஆகிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஸ்டோர் பண்றது எது அப்படின்னா இந்த அட்வன்டேஜியஸ் ரூட். தட் மீன்ஸ் வெஜிடேட்டிவ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போமியா பட்டாட்டஸ். இப்போமியா பட்டாட்டஸ் இஸ் நத்திங் பட் தி சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இதை நம்ம. ஓகேவா, சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தோம் அப்படின்னா அதோட ரூட் சிஸ்டம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, நார்மலா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா parent plantோட root வந்து it is the detached and forms the independent life. That means the new plant will be formed. That means mature plantோட root systemல bud formation வந்து occur ஆகும். அந்த buds என்ன ஆகும் அப்படின்னா independent life grow ஆகும். Independent life grow ஆகும். It is known as the new plant will be formed. It is called as the vegetative reproduction in root அப்படின்னு சொல்லுவோம். சரியா, next vegetative reproduction in stem. That means reproduction process can occur in the plant part. That means parent body. அதாவது ஸ்டெம்ல அக்கர் ஆனது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம்ல வந்து அண்டர் கிரவுண்ட் அண்ட் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். ஸ்டெம் இஸ் நத்திங் பட் தி சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம்னா மாடிஃபிகேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா ஸ்டெம்மோட நாட்ஸ்லயும் ஐ பார்ட்லயுமே அக்கர் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோம் இன் ஜிஞ்சர். ஜிஞ்சர்ல பார்த்தோம் அப்படின்னா ஜிஞ்சரே எதோட மாடிஃபிகேஷன் அப்படின்னா ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹாம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமர்ஃபலஸ் கொலகேஷியா அப்படின்ட்டு இந்த 2 பிளான்ட்டையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டியூபர் பார்த்தோம் அப்படின்னா சொலனம் டியூபரோசம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இஸ் த ஆலியம் செஃபே, ரன்னர், சென்டலா ஆஸ்டிகா, ஸ்டியோலன், மென்டா ஃப்ராகேரியா, சக்கர், கிரைசாந்திமம், பல்பில்சிஸ், அகேவ். இதெல்லாம் என்ன அப்படின்னா பிளான்ட்டோட ஸ்டெம் பார்ட்டிகல்ஸ் தான். நார்மலா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இஸ் நதிங் பட் தி ரூட் அப்படின்னு பார்த்தா ரூட்ல இருந்து பட் ஃபார்மேஷன் அக்கர் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டா டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா பிளான்ட்டோட ஸ்டெம் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து பட் ஃபார்மேஷன் அக்கர் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டா டெவலப் ஆகிற ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப்ல போய் எப்படி பட் ஃபார்மேஷன் அக்கர் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரையோஃபைலம் பிளான்ட். பிரையோஃபைலம் பிளான்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டோட லீஃப் பார்த்தோம் அப்படின்னா
இப்படி ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த லீஃபோட மார்ஜின்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டியாக நாட்ச் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதாவது பட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு நல்ல மெச்சூரான லீஃபோட மார்ஜினில் தான் இந்த மாதிரி பட்ஸ் ஃபார்மேஷன் வில் பி அக்கர். ஓகேவா? இந்த பட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா அதாவது இண்டிபெண்டன்ட் லைஃபாக நியூ பிளான்ட்டாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். தட் மீன்ஸ் அட்வன்டேஷியஸ் பட்ஸ் டெவலப்ட் இன் த பேரண்ட் பிளான்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எப்படி நல்ல டெவலப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டீஅட்டாச், அதாவது பேரண்ட் பாடியிலேருந்து டீஅட்டாச் ஆகி சாயில விழுந்தவொடனே இண்டிபெண்டன்ட் லைஃப், தட் மீன்ஸ் நியூ பிளான்ட்டாக டெவலப் ஆகும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ப்ரையோஃபைலம் பிளான்ட். ப்ரையோஃபைலம் பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா லீஃபோட மார்ஜினில் குட்டியா நாச் மாதிரி இருக்கும். ஓகேவா? சின்ன பட்ஸ் ஃபார்மேஷன் வில் பி அக்கர். இந்த பட்ஸ் இஸ் நோன் அஸ் த நியூ பிளான்ட். தே கேன் சர்வைவ் த இண்டிபெண்டன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எபிபைலஸ் பட்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா அட்வன்டேஷியஸ் ஸ்டெம் வந்து அட்வன்டேஷியஸ் லீஃப் வந்து டீஅட்டாச்டு, தட் மீன்ஸ் நாச்டு ஃபார்மேஷன், நாச் குட்டி குட்டியாக முடிச்சு போட்ட மாதிரி ஃபார்ம் ஆகும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் த எபிபைலஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலியா அப்படின்னு சொல்லுவோம். பல்பஸ் பிளான்ட் க்ரோஸ் இன் த சாண்டி சாயில். இந்த சாண்டி சாயில தான் இந்த மாதிரி பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். இதோட லீஃப் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலியேஜ் லீஃபாக இருக்கும், அதாவது லாங்காக இருக்கும், நேராவாக இருக்கும். பட்ஸ் ஃபார்மேஷன் வந்து அக்கர் ஆகும். இந்த பட்ஸ் தான் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு நியூ பிளான்ட்டா டெவலப் ஆகும். தட் மீன்ஸ் தே கேன் க்ரோ இன் இண்டிபெண்டன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலாக இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனோட அட்வான்டேஜஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன, எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டாக ஒரு 4 யூசஸ் கொடுத்துருக்காங்க. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அக்கர் ஆகணும் அப்படின்னா பைசெக்சுவல் அதாவது பை பேரண்டல் தேவையே கிடையாது, சிங்கிள் பிளான்ட் இருந்தாவே, அதாவது சிங்கிள் ஆர்கானிசம்ஸ் இருந்தாவே போதும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரீன் கலர் ஒரு ரெட் கலர் பிளான்ட்லேருந்து மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய பேபி பிளான்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலர்லேயே தான் இருக்கும். தேர் இஸ் நோ எனி கலர் சேஞ்சஸ், தேர் இஸ் நோ எனி வேரியேஷன். It is known as the genetically identical அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்ப்ரெட் rapidly. இந்த மாதிரி ரூட் சிஸ்டம் மூலிமா, லீஃப் மூலிமா, பட்ஸ் மூலிமா க்ரோ ஆகிற நியூ பிளான்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மற்ற பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது, அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகிற பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது தே கேன் ஸ்ப்ரெட் rapidly அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுல்லாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் தான் இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மெத்தட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான். என்ன அப்படின்னா there is no any genetic variation. அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை கிராஸ் பண்ணால் தான் புதுசாக ஒரு வெரைட்டி கிடைக்கும். பட் இதில் வந்து ஒரே பிளான்ட்டை அடுத்தடுத்து அதோட ரூட்டை, ஸ்டெம்மை, லீஃபை வச்சு புதுசாக நியூ பிளான்ட்டை டெவலப் பண்ணும்போது there is no any variation. என்ன பிளான்ட், அதாவது பேரண்ட் பிளான்ட், மதர் பிளான்ட் என்ன இருக்கோ அதே தான் அடுத்தடுத்த பேபி பிளான்ட்ஸ்லையும் வந்துட்டே இருக்கும். there is no any variation. It is known as the vegetative propagation. ஓகேவா? vegetative propagation occurs in 3 process. One is the root, stem and leaf. மூணுக்குமே அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 அட்வான்டேஜஸ், ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, artificial method is nothing but the vegetative propagation. One type is the artificial method. First of all, what is my artificial method means? In this method only used in the agriculture and horticulture technologies and horticulture field also. Okay, next, number of methods in horticulture and agriculture. One is the conventional method அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நிறைய டெக்னாலஜி, ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிடையாது. பட் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயும் ஹார்டிகல்ச்சர்ஸ்லையும் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஈல்டிங் ப்ராசஸும் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஓகே, technology used பண்ணி propagation produce the number of, that means increased number of plant is known as the modern methods. இந்த conventional methodக்கு இன்னொரு நேம் இருக்கு, it is known as the modern method அப்படின்னு சொல்லுவாங்க. modern method அப்படின்னா certain periodல, அதாவது கொஞ்சம் டைமிங்லேயே number of plant ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான். அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா due to the technological development. what is the technological development அப்படின்னா without soil, hydroponics அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். hydroponics are nothing but the without soil, only growth media and water is enough for the plant growth and development அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மெத்தட் தான் இங்க நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட் இஸ் நதிங் பட் தி கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங் அப்படின்னு 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூ பிளான்ட் கட்டிங், அதாவது ஒரு நியூ பிளான்ட் பேரண்ட் நல்ல டெவலப் ஆன மெச்சூர் பிளான்ட்ல இருந்து கட் பண்ணி புதுசா ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட், அந்த மெச்சூர் ஆன பிளான்ட்ல எந்த பார்ட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேரண்ட் பிளான்ட்டோட ரூட், ஸ்டெம், லீஃப் இந்த 3ல எதையாவது ஒன்றை கட் பண்ணி நியூ பிளான்ட்டை டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
ரூட்ல பார்த்தோம் அப்படின்னா மெலஸ் அப்படிங்கிற பிளான்ட்டோட ரூட்டை கட் பண்ணி வச்சோம்னா நியூவா ஒரு பேபி பிளான்ட் டெவலப் ஆகும். அதே மாதிரியே ஹைபிஸ்கஸ் இஸ் நதிங் பட் செம்பருத்தி சொல்லுவோம். செம்பருத்தி பூல செம்பருத்தி செடி பார்த்தோம். ஹைபிஸ்கஸோட பிளான்ட்டோட நல்ல மெச்சூரான ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சாவே நியூ பிளான்ட்டா டெவலப் ஆகும். அதே மாதிரியே லீஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரையோஃபைலம் பிளான்ட் மெச்சூர்டு பிரையோஃபைலம் லீஃபோட மார்ஜின்ல எட்ஜஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நாட்சஸா இருக்கும். அந்த நாட்சஸை கட் பண்ணோம் அப்படின்னாவே நியூ பேபி பிளான்ட்டா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிளான்ட்லாம் கட் பண்ணி எப்படி நியூ பிளான்ட்டை கல்டிவேட் பண்ண முடியும்னா அந்த பிளான்ட் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரான growth medium இஸ் நதிங் பட் தி பிளான்ட் growth ஹார்மோன்ஸ் அதெல்லாம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணி அதில் போர் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூ பிளான்ட்டா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இட் இஸ் நோன் அஸ் த கட்டிங் மெத்தட். இந்த கட்டிங் எதில் வருது அப்படின்னா கன்வென்ஷனல் மெத்தடில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் த கிராஃப்டிங். கிராஃப்டிங் இஸ் நதிங் பட் தி டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட் அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை ஜாயின் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு பிளான்ட் பார்த்தோம் அப்படின்னா சாயிலோட காண்டாக்ட்ல இருக்கும், இன்னொரு பிளான்ட் வந்து வித்தவுட் காண்டாக்ட்ல இருக்கும். இந்த சாயிலோட காண்டாக்ட்ல இருக்கிற பிளான்ட்டுக்கு பேர் வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் காண்டாக்ட்ல இருக்கிற பிளான்ட்டுக்கு பேர் வந்து சியான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ரெண்டு பிளான்ட் டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை ஜாயின் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிராஃப்டிங் சொல்லுவோம். இந்த மாதிரி மெத்தடில் எந்த பிளான்ட்லாம் கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா மேங்கோ, ஆப்பிள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சிட்ரஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் கல்டிவேட் பண்ண முடியும். ஓகே, இதில் கிராஃப்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், சங்க் கிராஃப்டிங், கிரான் கிராஃப்டிங், வெட் கிராஃப்டிங் அப்படின்னு ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பட் கிராஃப்டிங். பட் கிராஃப்டிங் அப்படின்னா இதில் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட், ஒன்று வந்து ஸ்டாக் அண்ட் சியான் அப்படின்ட்டு 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட் எடுத்துக்கிறோம். இதில் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா டி ஷேப்பில் கட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதில் பார்த்தோம் அப்படின்னா சியான் வந்து ஒரு லிட்டில் வுட்டை உள்ள செட் பண்ணி நல்ல பேண்டட் டேப் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த பட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அப்ரோச் கிராஃப்டிங். அப்ரோச் கிராஃப்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சியான் அண்ட் ஸ்டாக் ரெண்டுமே என்ன அப்படின்னா ரூட்டட் பிளான்டடா எடுத்துக்குவோம். இந்த ரூட்டட் பிளான்ட்ல ஒன்று வந்து ரெண்டுமே வந்து பாட்டட் பிளான்ட். ஓகே, பாட்டட் பிளான்ட் அண்ட் ரூட்டட் பிளான்ட் ரெண்டுமே. நெக்ஸ்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் திக்னஸ், ஒரே மாதிரியான திக்னஸ் பிளான்ட்டாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்லைஸில் கட் பண்ணிட்டு ரெண்டு நல்லா டைட்டான டேப் போட்டு பைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 1 or 4 வீக்ல அதாவது வித்தின் 1 monthல நியூ பிளான்ட் வில் பி ஃபார்ம்டு. எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்ம போர் பண்ணுறது எப்படி அப்படின்னா நல்ல நியூட்ரிஷன் மீடியா அதாவது பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் ஆட் பண்ணும்போது பிளான்ட்டோட க்ரோத் வந்துட்டு நார்மல் பிளான்ட்டை விட ஹையாக இருக்கும். வித்தின் 1 monthல நியூ பிளான்ட் வில் பி ஃபார்ம்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ரங்க் கிராஃப்டிங். ட்ரங்க் கிராஃப்டிங்ல பார்த்தோம்னா சியான் அண்ட் ஸ்டாக் ரெண்டுமே வந்து சேம் திக்னஸ்ல இருக்கும். இந்த பிளான்ட் எப்படி கட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ளிக் ஸ்டேஜில் கட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதில் வந்து பேண்டட் வித் தி டேப் நல்லா டைட்டாக கட்டிட்டாங்க அப்படின்னாவே நியூ பிளான்ட் வில் பி ஃபார்ம்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிரான் கிராஃப்டிங். இந்த கிரான் கிராஃப்டிங்ல பார்த்தோம்னா ரெண்டு பிளான்ட்மே டிஃப்ரெண்ட் சைஸ்ல எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மட்டுமே லார்ஜ் இன் சைஸாக இருக்கும், சியான் வந்துட்டு ஸ்மால் இன் சைஸாக எடுத்துக்கும். கட் பண்ணிட்டு ரெண்டையுமே நல்லா டைட்டாக பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூசிங் த வேக்ஸ் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே ஒரு நியூ பிளான்ட் வந்து வித்தின் 4 வீக்ஸில் டெவலப் ஆகும். இதில் பார்த்தோம்னா எடுத்துக்கிற ரெண்டுமே எப்படி இருக்கும்னா 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் எடுத்துக்குவாங்க. அதாவது ஒன்று வந்து லார்ஜர் இன் சைஸாக இருக்கும், ஒன்று வந்து ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வெஜ் கிராஃப்டிங். வெஜ் கிராஃப்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுமே கேம்பியம் டிஷ்யூ அட்டாச் ஆகிற மாதிரி தான் டைட் பண்ணணும். ஓகேவா? அப்படி டைட் பண்ணால் தான் பிளான்ட்டோட க்ரோத் வந்துட்டு நார்மலாக இருக்கும். வித்தின் 1 to 4 வீக்ஸ் வர பிளான்ட்டோட க்ரோத் வில் பி அக்கர்ட். இட் இஸ் நோன் அஸ் த கிராஃப்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிராஃப்டிங் மெத்தட் வந்து ஃபர்தரா 5 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இட் இஸ் நோன் அஸ் த பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், கிரான் கிராஃப்டிங் அண்ட் வெட்ஜ் கிராஃப்டிங். இதில் எடுத்துக்கிற பிளான்ட்டுக்கு நேம் வந்து சியான் அண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெத்தட்லையுமே டிஃப்ரெண்டான டைப்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் தான் பிளான்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அந்த டேப்பில் பேண்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சில பிளான்ட்டை வேக்ஸ் வச்சு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, சில பிளான்ட் வந்து நல்லா டைட்டாக பேண்டேட் வச்சுட்டு கட்டிடுவாங்க. ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிராஃப்டிங். இந்த மெத்தட் எல்லாமே எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட். இஸ் நத்திங் பட் தி வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஓகே.